நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்டி யாருதுல? என்ன சார் கேட்டீங்க? வண்டி யாருதுல? இதுவா என் தம்பி இது சார். ஏல வண்டி என்ன பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனா? இல்லையே. வண்டியில பீ இருக்க? அட ஆமா, வரும்போது ரோட்டு ஓரமா ஓட்டு வந்தனா தெரியாம அந்த கரும்பு தேய்ச்சிட்டு இருக்கேன். சீ அதை ஏம்பல சொன்னா? வண்டியில பீ இன்ஷியல் போட்டுருக்கு அது சொன்னேன். ஓ இதுவா? என் தம்பி பேரு பழனி சார். அதான் பெயிண்ட்ல இன்ஷியல் எழுதி வச்சிருக்கான். அதை விடல, வண்டியில என்ன இருக்கு? இந்த பக்கம் 100 மூட்டை அரிசியும் அந்த பக்கம் 50 மூட்டை சக்கரை இருக்குது. நுங்கு வண்டியில் என்ன இருக்கும்? நுங்கு நோண்டி சாப்பிட்டு குடிக்க வச்சு ஓட்டின்னு இருக்கேன். போச்சுக்காங்க, எல்லாரும் 5 வருஷம் சட்டம் படிப்பான், நான் 7 வருஷம் படிச்சுட்டேன். ஃபெயிலா படிச்சிருப்பேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? ஏல இந்த பக்கம் வைரங்கர் தான் நியூஸ் வந்தது. நானும் 5 வருஷமா தேடிட்டு தரேன், ஒரு பையில மாட்ட மாட்டோம்னா எனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியா கிடைக்கும்? அவன் ஆம்புலன்ஸ்ல சாராயம் கடத்துறான், அமர ஊர்துல கெஞ்சா கடத்துறான். அதெல்லாம் செக் பண்ணாம நுங்கு வண்டி டயர் வண்டி நட வண்டியில செக் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா? சரி நிப்பாட்ல. இல்ல வண்டியில லைட் இல்ல, சைட்ல மிரர் இல்ல, ஓவர் பாக்க ஓவர் ஸ்பீடு. என்ன சொல்லுதே? என்ன சொல்றது? அதான் எல்லா போய் நீயே சொல்லிட்டியே, நீயே சொல்லிடு. இப்ப கோர்ட்டுக்கு வந்து 500 ரூபாய் பணம் கட்டுறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரியா? யோ உனக்கு மனசாட்சி இருக்காயா? வீட்டு வாசல்ல ஒளிஞ்சிருந்து ரோட்ல போற குடுக்க வண்டிலாம் மாடிக்கு 500 ரூபாய் ஃபைன் கேட்கறியா? இதெல்லாம் நியாய தர்மமா? நேற்று உன் பையன் விளையாட்டுக்கு வண்டி கேட்டான், அதுக்காக என் வண்டி புடிங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? என்னடே இதுக்கார 7 வருஷம் படிச்சுட்டு போய் சொல்ற? ஆளவுரா சாமி. சக்தி 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 சகியே ஸ்நேகிதியே காதலில் 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 நிறமுண்டு. யாரும் யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன், யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன். கார்பரேஷன் உன் பேரா? டேய் அது ஸ்கூல் பேருடா. ஓ கீழே இருக்கா? சக்தி உங்க அக்கா அழகா இருக்கான்னு நினைக்கல. நான் உங்க அக்கா லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. கார்த்தி, நீ ஷக்கிலாவோட ஃபேனா? எஃப்டிவி நிறைய பாப்பியா? ஏன்னா அந்த மாதிரி பசங்க தான் இவங்கள லவ் பண்ணுவாங்க. இவங்க என்னோட அக்கா இல்ல, அத்தை. ஆண்டியா? கூட குண்டா சிரிச்சினே வரதுனால சொர்ண மாலையான்னு தப்பு கணக்கு போட்டேன். ஓகே நம்ம இல்லாததெல்லாம் போதும் சக்தி. ஐ லவ் யூ. அப்படின்னா உங்க ஆயாக்கு கண்ணு தெரியுதான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். நீ போய் சொல்றடா. தெரியுது இல்லடி, ஐ லவ் யூன்னு எந்த பொண்ணுகிட்ட சொன்னாலும் அப்படின்னா இதையே கேட்குறீங்க. அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? என்ன மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விடுறியா? முதல்ல 10th பாஸ் பண்றி. சவுந்தர பாண்டியன் உங்க அப்பா பேர் எழுதி காமிச்சா செலந்தர பாண்டியன் படிக்கிறேன். உனக்கு எதுக்கு மெடிக்கல் சீட்டு? சரி இப்போ எதுக்காக நீங்க வந்த? நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரணும். நான் எங்கேயும் வர மாட்டேன். எங்க பா சக்தி, நான் உன்னை மகாபலிபுரத்துக்கு கூப்பிடல, தேட்டருக்கு கூப்பிடல, பீச்சுக்கு கூப்பிடல. எங்க வீட்டுல எங்க ஆயாக்கு தேவசம் கேசரி சைத்து நீ வரணும். எனக்கு கேசரி செய்ய தெரியாது. பரவாயில்ல, நீ கடாய் கருத்து நீ பிடிச்சிட்டு நில்லே, நான் கிண்டிக்கிறேன். நான் வரல.
நீ கண்டிப்பா வர. வரல. அப்போ உங்க அம்மாவை தான் அனுப்பிச்சு வைடி. அவங்கள அனுப்ப மாட்டேன். அப்போ நீயாவது வாடி. வரலனா? நீ வரலனா கடாயி, கேசரி பவுடர், ஜல்லிக்கரண்டி எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துடும். அதனால கண்டிப்பா நீ வர. பாய். நீ கண்டிப்பா வரணும் சக்தி. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அலைப்பாயுதுன்னா துணியை முட்டியடி தூக்கி பிடிச்சின்னு இல்லை. ஏற்கனவே வேலைக்கு இங்கே அலைப்பாஞ்சுன்னு இருக்குது. ஆமா, பெரிய சிதம்பர ரகசியம். பாட்டை மாத்தி போடுன்னு சொல்லி தொண்டை நோடி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பாட்டை மாத்தி போடுங்க. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல. யாராங்க தட்டுறது? வணக்கம். இங்க பொன்னம்மா ஆயாவோட தவசம் தானே நடக்குது. பின்ன பொண்ணுமாய வச்சிங்கன்னா ஃபேஷன் ஷோ நடக்குது. போட்டோங்க மாலெல்லாம் போட்டிருக்கீங்க, பார்த்தா தெரியல. யாரா நீ? நான் சக்தியோட அப்பா. ஐயோ மாமா, உங்களுக்காக தான். டேய் ஜாங்கிரி காஞ்சி நீங்க உட்காந்துருக்காங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங் மாமா. சக்தி வரல. சக்தி உள்ள வாமா. நில்லுமா, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. ஹை தேங்காய். சக்தி என்ன இது டீசென்ட் இல்லாம? அந்த தேங்காய் முடியும் எடு, என்கிட்ட கொடு. நிறுத்துங்க. டேய், என் தாய் தேவசத்துக்கு உடைச்ச தேங்காவை எடுத்து தின்னுறாங்களேடா. தேங்காடா. பெரிய குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் என் தாயின்னு பேசுறாரு. ஆயா கழுத்துல இந்த செயினா இருக்கிறதுக்கு குடி போற கழுத்தார்த்தம்னு நீதான்டா. வந்தவங்க இருக்க ஏன்டா என் மானத்தை வாங்குற? வணக்கங்க, என் பேரு மரையேறி மங்கூசு. மங்கூஸ்னா கீரி பிள்ளை தானே? சரியா சொன்னீங்க. எங்க அப்பா பேரு கிரிங்க. ஊர்ல எல்லாரும் கிரிப்புள்ளன்னு கூப்பிட்டு காலப்போக்குல கீரிப்புள்ளி ஆயிட்டாங்க. நல்ல வேலை உங்க அப்பா உனக்கு கல்யாண குமார்னு பேர் வைக்கல. கால போகல கக்கூசுன்னு மாறி இருக்கும். அவசரப்படாதீங்க தம்பி, எங்க குடும்பத்தை பத்தியும் சொல்லிடுறேன். என் பேரு வாட்டர் பேக்கெட் வர்கீஸ். இந்த ஏரியால இருக்க எல்லா ஒயின் ஷாப்பு, பெட்டி கடைக்கெல்லாம் நான் தான் வாட்டர் பேக்கெட் சப்ளை பண்றேன். அதுல பாருங்க, என் பையனை பெரிய பெரிய தென்னமரையார கிரிப்புள்ளியா வளர்க்கல, சின்ன சின்ன கடையை தன்ற அணிப்புள்ளியா தான் வளர்த்துருக்கேன். ஆனா நான் என் பொண்ணுங்களை வாட்டர் பேக்கெட்ல மூடுற தண்ணி மாதிரி அடக்கி வச்சு வளர்க்கல. பெரிய காவிரி டெல்டா, வங்காள விரிகுடா மாதிரி ஓட விட்டு வளர்த்துருக்கேன். பாத்தியாடி குடும்ப லட்சணத்தை இதுக்கு தாண்டி போட்டு வாங்க. நீ எப்படிமா, அரேஞ்சு மேரேஜா இல்ல பாப்பா மாதிரி அப்பனுக்கு செலவு வைக்காம லவ் கிவ்னு பண்ணி? யோ, உன் கண்ணுல கரண்ட் கம்பியை விட கட்ல புருஷன் கல்தூன் மாதிரி பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்க. அவளை போய் ஓடி போக போறியான்னு கேக்குறியா? எதுவா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. என்னடா சொல்ற? ஆமா, இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கல்வெட்டுல செதுக்க போறியா இல்ல கேசட் போட்டு விற்க போறியா? கேனதானமா கேள்வி கேட்டுட்டு எப்படி கிரிமினல் ஆயிருமா சிரிக்கிறான் பாரு. அவரை பாருங்க, 20 வயசுக்கு மேல பசங்க நம்மள மதிக்கிறது இல்ல. 40 வயசுக்கு மேல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களாடா? நாங்க வாங்கி வச்ச சரக்குலாம் நீங்க எடுத்து குடிச்சிடுறீங்க. அவன் உங்க பொண்ணு மட்டும் இல்ல, டீ கடையில டின்னுல தண்ணி ஊத்துற பொண்ணை காமிச்சாலும் கழுதை கட்டி வச்சு தானே ஆகணும். எப்ப வந்து சார் வந்தது இந்த திமிரு உங்களுக்கு? கில்லி படம் பாத்தீங்களே அப்பவா, இல்ல தூள் படம் பாத்தீங்களே அப்பவா? அப்பா பின்ன என்னமா, தரணி படத்துல வர வில்லன் மாதிரி அவன் நெக்குல பேசிக்கிட்டே இருக்கான். அதை கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? யோ, டின்ல தண்ணி ஊத்துறணும் நான் ஒன்னாயா? டேய், அவனு உனக்கு என்னடா பெரிய வித்தியாசம்? அவன் டால்டா டீனை வெட்டி தண்ணி தந்து ஊத்துறான், நீ ட்ரை சைக்கிள் தண்ணி தந்து ஊத்துற. ப்ளீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைப்போம். டேய், நேத்து நான் அங்க இருந்ததெல்லாம் வச்சு வந்து இங்க போட சொன்னேன். இப்போ இங்க இதெல்லாம் அங்க திரும்ப போட சொல்றேன். வீட்டுல லீவ் விட்டா நீ சும்மா இருக்க மாட்டியா? கார்த்திக், நான் அதை சொல்லல. நம்ம சண்டை பேச்சு இதைத்தான் தள்ளி வைக்க சொன்னேன். இப்போ என் பையன் கார்த்திக் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், மூடிட்டு இரு. மருமகனை கூட பார்க்காம அந்த பொண்ணுகிட்ட கை காமிச்சதோ ஜாடையில பேசுற. சம்பந்தின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏதோ கண்ணாச்சு சிக்னல் குத்துட்டு இருக்க. நீ பண்ற எல்லா சினிமா நான் பார்த்துதான்டா இருந்தேன். கார்த்திக், நம்மளோட காதல புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா, நம்ம 2 பேரும் ஓடி போலாம். சக்தி, நம்ம குடும்பத்துக்கு மானந்தாம்மா முக்கியம். நீ மானஸ்திர எனக்கு தெரியுமாமா? அது என்ன பாக்கெட்ல பெருசா ஒரு ஸ்பூன் வச்சிருக்கிற? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த சம்பந்தம் பண்றதுக்கு முன்னால சம்பந்தி வீட்டுக்குள்ள கை நனைக்க கூடாதுல, அதனால தான் ஸ்பூன் கொண்டு வந்தேன். சூப்பர் ஐடியா. கை நினைக்காம சாப்பிடுவது சரி. சாப்பிட்டதுல வாய் எப்படி எங்க செவுத்து தேய்ச்சிட்டு போயிடுவியா? இது தெரியாதா உங்களுக்கு? அதுக்கு தான் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன். எங்கேயோ கக்கூஸ்ல கை தொடைகிற பேப்பர் எடுத்துட்டு வந்து டிஷ்யூ பேப்பர்ன்றான். இதுல வேற மானத்தை பத்தி பேசுறான். காரி மூஞ்சில துப்பிடுவோம்டா. பா சக்தி, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். இவனுக்கு சவகாசமே வேணாம். சக்தி 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 1 2 3 4 எத்தனிடா இது once more get the lord to சபா லொல்லு
சபா